எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேசும் தெய்வம் வாராகி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி அவளை கும்பிட ஆரம்பிச்சேன்னு. பெருசாக எனக்கு பக்தியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்க. ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் சரி நம்ம சாமி கும்பலான்னு நினச்சேன். அப்போ வாராகி அம்மனையும் கும்பலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் எனக்கு கல்யாணம் ஆனதே வாராகி அம்மாவில் தான். என்னோடய அம்மா வந்து 8 பஞ்சமிக்கு வந்து மஞ்சள் மாலை போட்டு வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் சரி வேண்டிக்கிட்டேன் இல்லையா, நான் பஞ்சமி எப்போ விளக்கு ஏற்றலான்னு. பட் எனக்கு ஏற்றவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏற்ற ஆரம்பித்தேன். என் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் ஆகியும் நடக்கலைங்க. நான் நேராக பள்ளிக்கரணையில் வாராகி அம்மனுக்கு போய் தேங்காய் தீபம் போட்டு, அம்மா என் குழந்தை நடக்கலம்மா நீ பாருமான்னு சொன்னேன். நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி நைட்டே என் பூஜை ரூமில் வாராகி அம்மாவுக்கு முன்னாடி என் குழந்தை 2 அடி எடுத்து வச்சான். என் கண்ணு கலங்கி நின்றுச்சு. அப்போ அவதான் அவளோட சக்தியை நான் மகிமைகளையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி அவள்கிட்ட நான் பேசியிருக்கேன். எங்கள் சாமியில் மாதிரி க்ளீன் ஆகலாமோ, அம்மா மன்னிச்சிரு நான் சரியாக க்ளீன் பண்ணணுமே. உடனே அவள் படத்துலேருந்து ஒரு பள்ளி வரும், சரி பரவாயில்ல விட்டுடுடின்னு. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சமி பூஜை அப்பயும் ஒரு பள்ளியாவோ ஒரு பூச்சியாவோ ஒரு புலவாவோ கூட என்கிட்ட வந்து அவள் பேசுவாங்க. என்கிட்ட வந்துட்டு அப்படி பறந்து போவா. அதை பார்க்கும்போது எனக்கு உடம்புலாம் மெய் செலுத்துரும். அதுக்கப்புறம் இந்த ஆஷிட நவராத்திரி அப்போ விளக்கு ரூபமாக தெரிஞ்சா, நம்ம வீட்டில் சிட்டுக்குருவி நிறையா இருக்கு இல்லையா, எப்போவுமே பால்கனியோட போயிடும். ஆனால் அந்த நவராத்திரி டயத்தில் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. சிட்டுக்குருவியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனா. நிறைய சுமங்கலி பெண்களாகவும் வந்தா நான் கூப்பிடாமே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பால்கனியில் கூடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டா. எனக்கு உண்மையிலே அவளை கும்பிட அவளோட மகிமைகள் எனக்கு தெரியுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் கும்பிடுங்க. அவளை வந்து பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண வேணாம். அவளை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றுங்க, அவள் ஓடி வந்துருவா. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைபர்ஸ்.